ஆமாமா, நீ சொல்றது correct தான். வாடா. நான் சொல்றது கேளு. அது வா. வேண்டாம். போடா சார். என் நாத்தனா ரோகிணியை இவன் எங்கேயோ கடத்தி கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கான். இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சு அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. ஏசி வேற ஒரு கேஸ விசாரிச்சுட்டு இருக்காருமா. இப்போ வேற யாரையும் விசாரிக்க மாட்டாரு. என்ன சார் இப்படி பேசுறீங்க? என் நாத்தனார கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான்னு சொல்றேன். என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? இவனை லாக்அப்ல கொண்டு போய் வச்சு அடிச்சு விசாரிங்க சார். அப்பதான் இவன் உண்மையை சொல்லுவான். சார் நான் யாரையும் கடத்தல சார். இவ தேவையில்லாம என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தி இங்க எழுதிட்டு இருந்து பிரச்சனை பண்றா சார். இவன் மேல ஆக்ஷன் எடுங்க சார். ஏய், நீ ரோஹிணியை கடத்தி வச்சுக்கிட்டு ஒன்னும் தெரியாத நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கியா? மா, என்னமா நீ? யோ, என்ன அங்கே சத்தம்? சார், என் நாத்தனார காணும் சார். இவன் தான் எங்கேயோ கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கான். அவ பாவம் சார், ரொம்ப சின்ன பொண்ணு சார். அவளுக்கு எதுவும் தெரியாது சார். இந்த பாவி அவளை எங்கேயோ கொண்டு போய் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் சார். அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க சார், ப்ளீஸ் சார். மா இருங்கம்மா. ஏசி உள்ள வேற ஒரு கேஸ விசாரிச்சிட்டு இருக்காரு. நீங்க இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க விசாரிக்கிறோம். சார் இல்ல சார், அவளை இப்பவே கண்டுபிடிச்சு கொடுங்க சார். நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறோமா? முதல்ல ரிட்டன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறேன் சார். ஆனா இவன் தான் கடத்தி வச்சிருக்கான் சார். புடிச்சு விசாரிங்க சார். சார் இல்ல சார், இவ போய் சொல்றா. நான் யாரையும் கடத்தல. என் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா சார். யோ சும்மாரியா, உன்னை கேட்கறப்போ நீ பதில் சொன்னா போதும். தேவையில்லாம கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருந்த லாக்அப்ல தள்ளி உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். இல்ல சார், நீங்க விசாரிங்க சார். அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும் சார். யோ இரியா. யோ சார், இவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கியா? ஓகே சார். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா. யோ அந்த ஆளை ஓரமா உட்கார வைங்க. சரிங்க சார். கூட்டிட்டு போ. சார் நான் தான் சொல்றேன் சார். நான் எதுவும் பண்ணல சார். என் மேல வீணா பழி போடுறா சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சட்டம் போடாதயா, ஏசி வந்துட போறாரு. இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சிட்டீங்களா? இல்ல மீன் மார்க்கெட் சந்தை நினைச்சிட்டீங்களா? ஆளால கத்திட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனைங்க சார்? ஒரு மிஸ்ஸிங் கேஸ் சார். வாட் எ சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் எனக்கு இல்ல, உனக்கு தான். ஏன்னா நீ தான் இங்க என்ன எதிர்பார்த்திருக்க மாட்ட. ஆனா உன்னை நான் எதிர்பார்த்தேன். என்ன அதிரை, அதிர்ச்சியா இருக்கா? நீ உன் வாழ்க்கையில ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ உன் புருஷன் கூட ஹனிமூனுக்கு ஏற்காடுக்கு வந்திருக்கவே கூடாது. அப்படியே வந்திருந்தாலும் நீ என் பையன் கண்ணில் பட்டிருக்கவே கூடாது. அப்படியே பட்டிருந்தாலும் அவன் விருப்பத்துக்கு அடிபணியாம முரண்டு பிடிச்சி அவனை பாறையிலிருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டிருக்க கூடாது. கொண்டு இருந்தாலும் அதுக்கான தண்டனைய நீ அனுபவிக்காம ஐஜி மூலியமா தப்பிச்சு வெளியில வந்திருக்க கூடாது. இது எல்லாமே நீ அடுக்கடுக்கா பண்ண மிகப்பெரிய தப்பு. உன்னுடைய எல்லா தப்புக்கும் நான் எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கேன் தெரியுமா? உன்னால என் பையனை நான் பறி கொடுத்திருக்கேன். உன் கேஸ நான் லீகலா டீல் பண்ணலன்ட்டு என்னோட ஐஆர் ஆபீசர்ட்ட கம்ப்ளைண்ட் போய் என்ன டீ ப்ரமோட் பண்ணி என்ன இங்க தூக்கி அடிச்சிட்டாங்க. சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி போறேன்னு தெரிஞ்சதும் என் மனசுக்குள்ள வந்த ஒரே முகம் ஓ முகம்தான். வேட்டையாடுற மிருகம் அதோட இறைய தேடி அலையிற மாதிரி இந்த சென்னையில உன்னை எப்படியே தேடி கண்டுபிடிச்சு வேட்டையாடணும் முடிவு பண்ணி இந்த சென்னையில நான் கால் எடுத்து வச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய சிட்டில உன்னை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம்னு ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஆனா நீ எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நீயே என்ன தேடி வந்துட்ட. வெல்கம் அதிர, வெல்கம். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்க? யார் மிஸ்ஸிங்? என் நாத்தனார காணும் சார். அவளை இவன் தான் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான். சார் இல்ல சார், என் மேல அபாண்டமா பழி போடுறா சார். அதிர, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளவா. இப்ப நான் உன்னை உள்ள கூப்பிடுறது ஏற்காடு கேஸ பத்தி பேசுறதுக்கு இல்ல, ஓ நாத்தனார் காணாம போன மிஸ்ஸிங் கேஸ பத்தி பேசுறதுக்கு தான். வா. ஓ நாத்தனார் உனக்கு கிடைக்கணும்னா
என் கூட வா. அங்க பார். ரோஹிணி இராதர உங்ககிட்ட பேசணும்னு உள்ள கூட்டு வந்தா இப்படி எமோஷனல் ஆவறிய. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அழாத. இவதான் ரோஹிணி, இவதான் என் நாத்தனார். ஓஹோ, இவதான் உன் நாத்தனாரா? இவ தனியா ரோட்ல நடந்து வரும்போது தோ நிக்கிறானே ரோட் சைடு ரோமியோ, இவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து போன் நம்பரை கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். இவதான் உன் நாத்தனாராச்சே, தைரியத்துக்கு கேட்கணுமா என்ன? உடனே இவ அவன் சட்டையை பிடிச்சி அடிச்சு இமிடியட்டா போலீஸுக்கு போன் பண்ணிட்டா. நாங்களும் 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டோம். இவகிட்ட உங்க அப்பாவோ அண்ணனோ யார் போன் நம்பரை கொடுன்னு கேட்டேன். அதுக்கு இவ என் அப்பா அண்ணன் நம்பர்லாம் வேணாம், என் அண்ணி ஆதிரை நம்பர் தரேன், நீங்க அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னா. ஆதிரைங்கிற பேரை கேட்ட உடனே அது நீயா தான் இருப்பன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆதிரைங்கிற பேர் தான் என் வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டது. அதனாலதான் உன் பேரையும் உன்னையும் என்னால மறக்கவே முடியாது. இருந்தாலும் நான் போலீஸ்காரன்ல, எதுவா இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. அதனால உன் நாத்தனார்கிட்ட நீ எங்க இருக்க, என்ன வேலை பாக்குற எல்லாம் விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படியும் இவளை காணுன்னு தேடி அலைஞ்சு கடைசியில ஸ்டேஷனுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவளை அனுப்பாம இங்கே இருக்க வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. இப்போ என் முன்னாடி நீ நின்னுட்டு இருக்க. என் பையனை கொன்னுட்டு சட்டத்துக்கிட்ட இருந்து வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏற்காட்டுல எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் விதிய பாத்தியா? அழகா ஒரு கமா வச்சு என்ன உன் பின்னாடியே விரட்டிட்டு வர வச்சிருச்சு. இனிமே உன்னால நிம்மதியா வாழவே முடியாது. சந்தோஷங்கிற வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில இடமே இருக்காது. ஒவ்வொரு நிமிஷமும் நரகம் நான் என்னன்னு உன் வாழ்க்கையில நான் கண்டுதான் போறேன். என் பையனை இப்படி இப்படின்னு சொடுக்க போற நேரத்துல நீ கொன்னுட்ட. ஆனா நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொல்ல போறேன். நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்பவே இவன் மேல திருட்டு கேச போட்டு உள்ள தள்ள முடியும். அது மூலியமா உன்னை கதை வைக்க முடியும். ஆனா அதை நான் செய்ய விரும்பல. எனக்கு இந்த தலையை சுத்தி மூக்கத்தோட ஆட்டம்லாம் எனக்கு செட்டே ஆகாது.